ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகீம். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்னுமோர் நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்ற வைபவத்தையுடைய திருப்பாவை திவ்ய பிரபந்த கிரமத்திலே இன்றைய நாள் மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஆகையால் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்னும் 28ஆம் பாசுரானுபவங்கள். இந்த 28ஆம் பாட்டிலும் அடுத்து வருகின்ற சிற்றஞ்சிறுகாலே என்னும் 29ஆம் பாட்டிலும் சித்தோபாயமான சரணாகதி மார்க்கம், அதாவது எம்பெருமானிடத்தில் சரண் புகுந்து செய்ய வேண்டிய கைங்கரியம், இவற்றை உணர்த்துகின்றாள் ஆண்டாள். சாத்தியோபாயம் சித்தோபாயம் என இரண்டு வகை. சாத்தியோபாயமாவது சாதனானுஷ்டானங்கள், அதாவது எம்பெருமானை அடைவதற்கு உண்டான பிற தர்மங்கள். மற்ற தர்மங்கள்னா கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் போன்றவைகள். இதெல்லாம் சாத்தியோபாயங்கள். அப்படி சாத்தியோபாயங்களாலே, கர்மஞான பக்தி யோகங்களாலே எம்பெருமானை எளிதில் அடைந்து விட முடியுமோ என்னால் அது சாத்தியமல்ல. ஆனால் உன்னிடத்தில் நான் சரண், உனக்கு நான் அடிமை என்று பகவானிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவன் நமக்கு உடனே அருள் செய்வதற்கு சித்தமாக இருக்கின்றான். அப்படி அவன் சித்தமாக இருக்கின்ற நமக்கு அருளை எளிதில் கொடுக்கின்ற உபாயம், அதாவது வழியாக இருக்கின்ற பிரபத்தி மார்க்கம், சரணாகதி மார்க்கமானது சித்தோபாயம் என்று காட்டப்படுகின்றது. பகவானே கீதாசாஸ்திரத்திலே இந்த சித்தோபாயமான பிரபத்தி மார்க்கத்தையே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய உயர்ந்த தர்மமாக காட்டி அருளுகின்றான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. இப்படி சர்வதர்மான் பரித்யஜ்ய என்ன, எல்லா விதமான தர்மங்களையும் தியாகம் செய்து சந்நியசித்து எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை அடைவதற்கு உண்டான மற்ற உபாயங்களையெல்லாம் விட்டு மாம் ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனையே சரணமாகப் பற்று. அப்படி என் ஒருவனையே சரணமாகப் பற்ற மோக்ஷயிஷ்யாமி மாசுஜக, அகம் துவா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகா என்றபடிக்கு உனக்கு இந்த பிறவி மற்றும் மரணம், ஜனன மரண இத்தியாதிகளை தொடர்ந்து கொடுத்து வருகின்றதான இந்த புண்ணிய பாபங்கள், அவற்றிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு உயர்ந்த கதியை அளிக்கின்றேன். மாசுச்சா, கவலைப்படாதே என்று எம்பெருமான் தானே திருவாக்கு மலர்ந்து அருளியுள்ளானே. ஆக சித்தமாக இருக்கின்ற உபாயம், அவனை எளிதில் அடைவதற்கு உண்டான வழியாக இருக்கின்ற மார்க்கம் பிரபத்தி மார்க்கம், அதாவது சரணாகதி மார்க்கம். அப்படி சித்தோபாயம், இந்த சரணாகதி மார்க்கத்தினால அவனை எளிதில் அடைந்து விட முடியுமோ என்னால், என்னால் எம்பெருமான் முந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று ஒய்ந்தது கான் என்று தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார்தான். உனக்கு நான் அடிமை என்று எம்பெருமானிடத்திலே நாம் உரைத்து விட்டால்
கேசவன் தமர்கீழ்மேல் எமர் எழுபிறப்பும் மாசதிர் இது பெற்றார் என்னபடிக்கு இப்படி தன்னை அண்டியவர்கள் மட்டுமன்னி அந்த அண்டியவர்களது பந்துக்கள் எல்லாம் உயர்ந்த கதியை பெரும்படி செய்து விடுகின்றான் எம்பெருமான். உனக்கு நான் அடிமை என்று சாசனம் எழுதிக் கொடுக்கின்ற அந்த க்ஷணத்திலே என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்தப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றதுன்னு எல்லோரும் நம்முடைய பந்துக்கள் அனைவரும் கருதுகின்ற உயர்ந்த கதி. சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்ன ஆழ்வாருடைய திருவாக்கு. ஆக எம்பெருமான் கீதா சாஸ்திரத்திலே தெரிவித்த விஷயங்கள் என் ஒருவனையே சரணமாகப் பற்று என்று தன்னுடைய திருவடிகளை காட்டி அருளுகின்றானே. துயர் அறுசுடர் அடிதொழுது எழியன் மனனே என்று ஆழ்வார் தாமும் தன்னுடைய மனத்திற்கு உபதேசித்துக் கொண்டாரே. எவனுடைய அடியை வணங்கினால், எவனுடைய அடியில் சரண் புகுந்தால் வன்புகழ் நாரணன் தென்கழல் சேரே என்று திருவாய்மொழியிலே பரோபதேசம் செய்து அருளினாரே ஆழ்வார்த்தானம். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களாலே பிரபத்தி மார்க்கத்தின் மேன்மையானது எம்பெருமான் மட்டுமன்னி ஆழ்வார்களாலே நமக்கு நன்கு பிரமாணிக்கப்பட்டுள்ளது. கறவைகள் பின் சென்ன கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னைச் சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய்ப்பறை ஏலோர் எம்பாவாய் என்ன இன்றைய நாள் பாசுரமானது அமைந்துள்ளது. இப்படி கறவைகள் பின் சென்னு என்ன தொடங்குகின்ற இந்த பாசுரத்திலே இந்த ஆய்ச்சிறுமியர்கள்லாம் தங்களுக்கு ஆக வேண்டிய பறையை கேட்கப் போகின்றார்கள் என்பதை அறிந்த கண்ணபிரான் நோன்புக்கு உறுப்பாக சில வஸ்துக்களை மாலை மணிவண்ணா பாசுரத்திலே விண்ணப்பித்து பெற்றார்கள். தங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களாக சிலவற்றை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா பாசுரத்தாலே விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு கண்ணனை விட்டு அகன்று விடுபவர்களாய்ந்த ஆய்ச்சிறுமியர்கள் என்னால் கண்ணனிடத்தில் வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை யாசிக்க உள்ளார்கள் என்ன அவர்களுடைய திருவுள்ளத்தை நன்கு அறிந்த கண்ணபிரான் பெண்கள் இப்படி நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்றை என்னிடத்திலே கேட்கப் போகின்றீர்கள் என்பது எனக்கு புரிகின்றது. ஆனால் அவற்றை நான் கொடுக்க வேண்டும் என்னால் உங்களிடத்திலே என்ன கைமுதல் இருக்கின்றது? இப்படி கைமுதல்னு இப்படி கண்ணன் இவர்களை இப்படி சோதித்து பார்க்கின்றான். இதோ எங்கள்கிட்ட கைமுதல்கள் நிறைய இருக்கின்றன. பக்தி யோகம் இருக்கின்றது, கர்மயோகம் இருக்கின்றது, ஞான யோகம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கொண்டு எனக்கு அருள் செய்வாயாக என்று இவர்கள் சொல்கிறார்களா பார்ப்போம், என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் என்ன கண்ணன் இவர்களை வேவு பார்க்கின்றான். ஆக என்னுடைய அருள் வேண்டுமென்னால் ஏதோ மேலான வஸ்து ஒன்றை என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற வேண்டுமென்னால் அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்க வேண்டுமே, யோக்கியதை இருக்க வேண்டுமே, அதிகாரம் இருக்க வேண்டுமே. அப்படி ஏதாவது உங்களிடத்திலே இருக்கின்றதா? ஏதாவது சாதனங்களை அனுஷ்டித்திருக்கின்றீர்களா? ஏதாவது வழிகளை நீங்கள் பின்பற்றி இருக்கின்றீர்களா என்ன கேட்க, ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு உண்டோ? அந்த சக்தி எங்கள்கிட்ட இல்லைன்றது உனக்கு நன்னா தெரியும் கண்ணா. அப்படி உன்னாலேயே உன்னை பெற இருப்பவர்களென்றோ நாங்கள். நோற்று நோன்பாதியிலேன் உந்தனை விட்டு ஆற்றகில்லேன் பேற்றுக்கு உந்தன் பேரருளே சாற்றுகின்றேன் என்று திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரம் நோற்ற நோன்பிலேன் திருவாய்மொழியின் சாரமாக. பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேரருளே சாற்றுகின்றேன்.
அப்ப பேருனா எம்பெருமானிடத்திலிருந்து பெற வேண்டிய உயர்ந்த புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை தான் இவர்கள் கைங்கரியம் பறை பறை என்று அறிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். பேற்றுக்கு உபாயம், அந்த பேற்றை பெறுவதற்கு எது வழியாக இருக்கின்றது என்னால் உந்தன் பேரருளே, எம்பெருமானுடைய அருளே, நிர்கேதுகமான கடாட்சமே. இப்படி நிர்கேதுகமான கடாட்சம் என்னால், ஹேத்து என்னால் காரணம், நிர்கேதுகம் என்னால் காரணமற்ற, நிர்கேதுக கடாட்சம் என்றால் காரணமற்ற கருணை. காரணமற்ற கருணைனா நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்காமல் தன் அருளையே முக்கியமாக கொடுப்பது தான் பேற்றுக்கு உபாயம். உந்தன் பேரருளே சாற்றுகின்றேன் என்று நோற்ற நோன்பிலேன் திருவாய்மொழியின் சாரமாக மணவாள மாமுனிகள் அருளிச் செய்கின்றார். ஆழ்வாருடைய திருவுள்ளம் அது. இப்படி எம்பெருமானிடத்திலிருந்து ஒன்றை பெறுவதற்கு நம்மிடத்திலே கைமுதல் ஒன்று இருந்தது. அத்தை கொண்டுதான் எம்பெருமான் நமக்கு அவன் தன்னுடைய அருளை கொடுத்தான் என்று நாம் கொண்டால் அது எதற்கு ஈடு என்னால் ஒரு சாதாரண சிறிய எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அதற்கு சம்பாவனையாக ராஜ்யத்தையே பெறுதல் போன்றது என்று இந்த திருவாய்மொழியிலே முதற்பத்து 10ஆம் திருவாய்மொழி புருமானேழ்படை திருவாய்மொழி அதன் அவதாரிகையிலே சுவாமி நம்பிள்ளை அதை அற்புதமாக ஈட்டிலே சாதித்து அருளுகின்றார். ஆக முதல் 10ஆம் திருவாய்மொழியான பொருமானேழ்படையிலே ஆழ்வார்ந்து தெரிவிப்பது யாது என்னால் அப்படி எம்பெருமான் தனக்கு அருள் செய்தது எத்தை கொண்டு என்னால் தன்னுடைய கிருபையாலே. என்னிடத்தில் கைமுதல் எதுவுமில்லை, அவனுடைய கருணையானது நிர்கேதுகம் காரணமற்ற கருணை என்று தெரிவிக்கின்றார் என்று சுவாமி நம்பிள்ளை ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தை ஈட்டிலே தெரிவித்து அருளுகின்றார். ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எம்பெருமானிடத்திலிருந்து ஒன்றை பெறுவதற்கு நம்மிடத்திலே எந்த கைமுதலும் இருந்தால் அது பலிக்காது என்பதானது தெள்ளத் தெளிவாக ஆழ்வார்களாலே காட்டப்பட்டுள்ளது. ஆக இந்த ஆய்ச்சிமார்களும் வெகு சாமர்த்தியமாக ஒரு சாதனத்தை அனுஷ்டித்து உன்னை அடைவதற்கு எங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, எங்களுக்கு முதல்ல சக்தி இல்லையே, உன் அருளாலேயே உன்னை பெற விழைபவர்கள் என்றோ நாங்கள் என்று தங்களுடைய கைமுதலின்மையை தெரிவிக்கின்றார்கள் இந்த பாட்டில். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்னென்னும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஆலிநிலையாய் அருள் உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு நன்னாக கூடியிருந்து குளிர்வோம் என்று தெரிவித்தார்களே, அதே துவனியில் அந்த சுவை மாறாமல் இறைவானி தாராய்ப்பறை என்று இப்பாட்டிலே விண்ணப்பித்தார்களே ஆய்ச்சிமார்கள். ஆகையாலேயே அந்த ஆய்ச்சிமார்களை பார்த்து கண்ணபிரான், பெண்கள் நீங்கள் வேண்டியதை கொடுக்க வேண்டுமெனில் உங்களிடத்திலே சில நன்மைகள் இருக்க வேண்டுமே, உங்களிடத்தில் இருக்கும் நன்மைகள்தான் என்ன என்று கேட்க அதற்கு பதிலளிப்பதாக இப்பாசுரத்தை அருளிச் செய்கின்றார்கள் ஆய்ச்சிமார்கள். அப்படி கர்மஞான பக்தி யோகங்கள்லாம் உண்டோ என்ன கண்ணபிரான் கேட்க, எங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தால் ஏதோ அதெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது என்ன உனக்கு யாராவது ஆரூடம் சொன்னார்களோ? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறி ஒன்றுமில்லாத ஆய்க்குலத்து. அப்படி எங்களால் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கவே இயலாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்கின்றார்கள். அறி ஒன்றுமில்லாத ஏதோ பின் சென்றுன்னு தெரிவித்தீர்களே, ஆச்சாரிய புருஷர்களை பின்பற்றி சென்றிருப்பீர்களோ அப்படின்னு கண்ணன் கேட்கின்றான். நாங்கள் வேதம் கரை கண்ட ஆச்சாரியர்களை ஒரு பொழுதும் பின்பற்றி செல்வதில்லை. இப்போ யார் பின்னாடி போனீங்க? அறிவற்ற கறவைகளின் பின் செல்வோம், பசு பிராயர்கள்னு தெரிவிக்கிறார்கள். அறிவற்ற பசுக்களின் பின்னே செல்வோம். அப்போ பசுக்களின் பின்னே செல்வோம்னா ஏதோ கானம் சேர்ந்துண்போம் என்று தெரிவிக்கின்றீர்களே, அல்ல பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்ன, நைமிச்சாரியம் என்ன, இப்படிப்பட்ட க்ஷேத்திரங்களையெல்லாம் அடைந்தீர்களோ என்னால்
அதெல்லாம் ஒன்றுமில்லை. பசுக்களுக்கு புல்மேய வசதியுள்ள காடுகளையே அடைவோம் என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி அடைந்து அங்கே என் செய்வீர்கள்? காய் இலை தின்று தவம் புரிவதற்காக அங்கே சென்றீர்களோ? ஏதோ சாதனானுஷ்டனங்கள், அதனால் அந்த காய் இலையெல்லாம் நன்னா புசித்து தவம் செய்வதற்காக அந்த காட்டை அடைந்தீர்களா என்று கண்ணன் கேட்க, காட்டை அடைந்து கானம் சேர்ந்து உண்போம், நன்கு கூட்டமாக கூடிக்கொண்டு வயிறார உண்போம் என்று தெரிவிக்கின்றார்கள். வயிறார உண்போம்னா அமர்ந்து உண்பது என்ற சாஸ்திரங்கள், அந்த நியமனங்களை கூட நாங்கள் கடைப்பிடித்தவர்கள் அல்லர்கள். பசுக்களின் பின் சென்று கொண்டே கிடைப்பதையெல்லாம் உண்டு கொண்டே கானத்தை, அந்த ஆரண்யத்தை அடைவோம் என்று தெரிவித்தார்கள். கண்ணன் விடலை. ஏதோ ஒன்று இருக்கும் இவாழ்கிட்ட, இல்லாமல் இருக்காது, இல்லாட்டி இவ்வளோ தைரியமாக பேச மாட்டாளே. சரி பரவாயில்ல, கர்மயோகம் இல்லை எனினும் ஞான யோகம் இருக்கலாமே அப்படின்னு கண்ணன் கேட்கின்றான். ஒன்றுமில்லாத ஆய்குலத்து இடக்கை வலக்கை வித்தியாசமறியாத இடைச்சிகள் நாங்கள். முதல்ல எங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தாலன்றோ ஞான யோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்றுமில்லாத ஆய்குலம், அப்படி இருக்க எங்களுக்கு ஞானம் ஏற்பட வழி உண்டோ என்று கேட்டார்கள். சரி, அறிவில்லாட்டா என்ன, அன்பு இருக்கணுமே. அப்படி முற்பிறவிகளிலே ஞானம் கனிந்து இப்பொழுது அது பக்தியாக அப்படி மாறி இருக்குமே, அந்த பரிணமத்திற்குமே. அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை பெற்றிருக்கின்றீர்களா என்று கண்ணன் கேட்கின்றான். ஒன்றுமில்லாத எங்களுக்கு அறிவின் ஒரு வகையான பக்தியும் இல்லை என்று தெரிவித்தார்கள். சரி, இதுவரைக்கும் எதுவும் உங்களுக்கு ஏற்படலை, இனியாவது ஏற்படட்டும் என்று கண்ணன் ஆசீர்வதித்து நீங்கள் போகலாம் என்று சொல்வதற்கு வாயெடுக்க தயாரானான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா என்று தெரிவித்தார்களே. அப்படி நெஞ்சால் நினைத்தாலும் வாயாலே இல்லை என்று மறுத்து பேசிவிடாதீர்கள் என்று அந்த வாயில் காப்பானிடத்திலே தெரிவித்தார்களே. இப்படி கண்ணன் வாய் திறப்பதற்கு முன், நெறிகாட்டி நீக்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ மேல்நாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் கண்ணனே ஈதுரையாய் என் செய்தால் என்படோம் யாம் என்று எங்களுடைய தந்தைமார்கள் அறிவித்திருக்கின்றார்களே. கண்ணா, நீ மறந்துட்டியா? மாலைமணி வண்ணா பாசுரத்தில் நோன்புனா ஏதோ சொல்கிறீங்களே, அதுக்கெல்லாம் ஏதாவது பிரமாணம் இருக்கான்னு அங்கே கேட்டேன். அந்த பிரமாணத்தை எடுத்து கொடுத்தோம். மேலையார் செய்வனகள் என்ன, முன்னோர்கள் அனுஷ்டித்ததையே நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து பின்பற்றி அதனை அனுஷ்டிக்கின்றோம் என்று தெரிவித்தோமே. இப்போ என்ன சாதனம் கேட்கிற, சாதனம் ஒன்றுமில்லாமல் உன் அருளையே எதிர்பார்த்தன்னோ எங்களுடைய தந்தைமார்கள் எல்லாம் இருந்தார்கள். நெறிகாட்டி நீக்குதியோ அப்படின்னா மற்ற தர்மங்களையெல்லாம் அனுஷ்டித்து விட்டு அதன் பிற்பாடு என்னை வந்து அடையலாம் என்று என்னை அப்படி புறந்தள்ளி உதாசீனனாக இருக்கின்றாயோ என்று ஆழ்வார் கேட்கின்றார் பெரிய திருவந்தாதி திவ்ய பிரபந்தத்திலே. நெறிகாட்டி நீக்குதியோ, நெறி என்பது மற்ற உபாயங்களான கர்மஜான பக்தி யோகங்கள். நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ, இதெல்லாம் இதற்கு நல்ல வடிவழகை காட்டி ஆழ்வாரை வசப்படுத்தி கொள்ளலாம் என்று இருக்க வேண்டியவனன்றோ நீ, உன் சொரூபத்தை மறந்தாயோ? மேல்நாள் அறியாமை என் செய்வான் எண்ணினாய் கண்ணனே, என்ன திருவுள்ளம் பற்றி இருக்கின்றாய்? என் விஷயமாக என்ன செய்யப் போகின்றாய்? ஈதுரையாய் என் செய்தால், இப்படியெல்லாம் நெறிகாட்டி நீக்கினால், மற்ற உபாயங்களையெல்லாம் காட்டி என்னை புறந்தள்ளினால் என்படவும் யாம் என் செய்வான் எண்ணினாய் கண்ணனே, ஈதுரையாய் என் செய்தால் என்படவும் யாம். எங்களுக்கு வேறு கதி இல்லையே, வேறு புகழ் இல்லையே, உன்னை அன்றி வேறு ஒரு புகழ் எங்களுக்கு இல்லை என்று ஆழ்வார்த்தானும் தெரிவித்தார்களே. என் தந்தைமார்களெல்லாம் அனுஷ்டித்த இந்த வழி, எங்களிடத்திலே எந்த விதமான கை முதலும் இல்லை, எங்களது குலம் ஆய்க்குலம் என்பதை அறியும் நீ எங்களிடத்திலே அந்த அறிவை எதிர்பார்க்கலாமோ என்று கேட்கின்றார்கள். இப்போ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் என்னால் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, உங்களை கைவிட வேண்டியது தான் என்ன கண்ணன் அப்படி சொல்வதற்கு வாயடைக்கின்றான்.
உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொல்லி அவன் வாயை அடைத்தார்கள் ஆச்சிறுமியர்கள். என்ன புண்ணியம் இருக்குன்னு எங்கள்கிட்ட கேட்குறே? நாங்கள் எதுக்கு புண்ணியத்தை தேடி போக வேண்டும்? எந்த சுகிருதமும் இல்லை. அந்த சுகிருதமே எங்கள் குலத்திலே வந்து பிறந்த பின் நாங்கள் எந்த புண்ணியத்தை எங்களுக்கென்று வைத்து கொள்ள வேண்டும்? உன்னிடத்திலிருந்து ஒன்றை பெறுவதற்கு புண்ணியனான தர்மவானான உன்னையே நாங்கள் பெற்ற பின்பு வேற எந்த சுகிருதமும் அவசியமில்லையே கண்ணா. தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா, அப்படி அறிவொன்றுமில்லாத எங்கள் வருத்தங்களையெல்லாம் தீர்த்து குறைகளையெல்லாம் நிரப்பி ஆட்கொள்ள வேண்டும் என்று அவனிடத்திலே யாசிக்கின்றார்கள். என்னத்தினால் அப்படி அவனிடத்திலே இவர்கள் வேண்டி நிற்கின்றார்கள் என்ன? சம்பந்த உணர்ச்சி. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு நம் இருவராலும் ஒழிக்க முடியாததாயிற்று. இந்த ஆத்ம சம்பந்தம், பரமாத்மா ஜீவாத்ம சம்பந்தம், நீ தலைவன் நாங்கள் உனக்கு அடிமைகள் என்ற இந்த சம்பந்த உணர்ச்சியை நீ நினைத்தாலும் வெட்ட முடியாது, நாங்கள் நினைத்தாலும் அறுக்க இயலாது. இந்தன்னோடுறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. இறைவா நீ தாராய்ப்பறை. இறைவனாகிய நீயே எங்களிடம் எந்த கைமுதலையும் எதிர்பாராமல் பறையை தந்துருள வேணும் என்று யாசிக்கின்றார்கள். பறை பறை என்னுதான் தெரிவிக்கின்றார்கள். அந்த பறை யாது என்பதை இந்த பாசுரத்தாலே அறிவிக்கவில்லை. ஏனெனில் இது சரணாகதியை அனுஷ்டிக்கின்ற பாசுரம். அந்த பறை யாது என்பதை அடுத்த பாசுரத்திலே அந்த சரணாகதிக்கு உறுப்பாக இவ்வாய்ச்சிமார்கள் தெரிவிக்கப் போகின்றார்கள். அப்படி சரணாகதி பண்ணணும்னா அந்த சரண்யனுடைய குணங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். சரண்யன்னா யாரு? எம்பெருமான். அவன் ஒருவனே சரண்யன். என்னத்தினால்னா குணப்பூர்த்தி உடையவன் எம்பெருமான் ஒருவனே. என்ன குணப்பூர்த்தினா வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌசீல்யம் என்ன, சௌலபியம் என்ன ஆகிய குணங்கள் அனைத்தும் அடியார்கள் சென்று அவனிடத்திலே எளிதில் அண்டலாம்படியாக இருக்கின்ற தன்மைகள். இப்படி என்ன தன்மைகள், என்ன குணங்கள்னா குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கொண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம், விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள் என்ன எம்பெருமானுடைய குணங்களானவை முமுட்சுப்படியிலே தெரிவிக்கப்படுகின்றது. ஆக இவ்வளவு கல்யாண குணங்களோடு சேதனனை பெறுவதற்காக காத்திருக்கின்ற அந்த எம்பெருமானிடத்தில் நாம் செய்ய வேண்டியது யாது என்னால் பிரபத்தி, அதாவது சரணாகதி, சித்தோபாயமான சரணாகதி. இதனை அனுஷ்டித்தால் அவன் நமக்கு அருள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான், சித்தமாக இருக்கின்றான். இந்த பாசுரத்தால் நாம் அறிய வேண்டிய முக்கிய சாராம்சங்கள் யாவைனா, முக்கியமான பாசுரம் திருப்பாவையாகிற இப்பாட்டு என்று இந்த 28ஆம் பாட்டானது காட்டப்படுகின்றது. அப்போ எல்லே இளங்கிலேயும் திருப்பாவையாகிற இப்பாட்டுன்னு தெரிவிக்கப்பட்டதேனா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் பாட்டு எல்லே இளங்கிலியே. அப்படி எம்பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்கையிலே நாம் கொள்ள வேண்டிய கோட்பாடுகள் யாவை என்பதை அறிவிக்கின்ற பாசனம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்கிற திருப்பாவையாகிற இப்பாட்டு. அப்படின்னா முக்கியமான சாராம்சங்கள் திருப்பாவையாகிற இப்பாட்டுன்னு அந்த சித்தோபாயமான சரணாகதியின் அம்சங்களை உரைக்கின்ற பாசனம் இது. என்னால் உங்கள்கிட்ட என்ன கைமுதல் இருக்குன்னு கேட்கின்றானே, எங்களை பார்த்தாலும் நீயே காரியம் செய்ய வேண்டும். ஏனென்னால் ஒன்றுமில்லாத ஆய்க்குலம். அதே சமயம் உன்னுடைய மேன்மையை பார்த்தாலும் நீயே காரியம் செய்ய வேண்டும். எங்களுடைய தாழ்ச்சியை பார்த்தாலும் சரி, உன்னுடைய மேன்மையை பார்த்தாலும் சரி, பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன்கொல் அறியேன்.
சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே என்ன எம்பெருமான் பெருமுயற்சி செய்து மிகப்பெரிய தவம் இயற்றி ஒரு சேத்தனனை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதானது இங்கே தெள்ளத் தெளிவாக ஆட்சிமார்களாலே ஆண்டாளாலே காட்டப்படுகின்றது. உன்னுடைய மேன்மையை பார்த்தாலும் சரி, எங்களுடைய தாழ்ச்சியை பார்த்தாலும் சரி, நீயே காரியம் செய்ய வேண்டும். எங்களுடைய முயற்சி என்ன ஒன்றுமே இங்கே கிடையாது கண்ணா என்று தெரிவிக்கின்றார்கள். அதற்கு மேற்பட்டு உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ன நமக்கு இடையே உள்ள இந்த சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை பார்த்தாலும் நீயே காரியம் செய்ய வேணும். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற இடத்திலே சுருக்கமாகச் சொன்ன பிராபிய பிராபகங்களிலே, பிராபியம்னா இலக்கு, அந்த இலக்கு யாதுனா எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம், உயர்ந்த புருஷார்த்தம். அந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு உண்டான வழி யாது என்பதே பிராபகம். இந்த பிராபகமே வழினா ஆக நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதாலே நாராயணனே பறை தருவான். இந்த பறையாகிற புருஷார்த்தமாகிய பிராபியம், அந்த இலக்கு, அந்த இலக்கை அடைவித்து தருபவன் யாரென்னால் நாராயணனே. யாருக்கென்னால் அவனுடைய கையையே எதிர்பார்த்து இருக்கின்ற நமக்கே பறை தருவான் என்று முதல் பாட்டிலே அறிவித்தார்களே பிராபிய பிராபகங்கள். அதிலே பிராபக விவரணமாக இருப்பது கறவைகள் பின் சென்னு என்னும் இப்பாட்டு. பிராபகம்னா வழின்னு பார்க்கிறோம். அந்த வழியாது சரணாகதி மார்க்கம், சித்தோபாயம், பிரபத்தி மார்க்கம், அதனை அறிவிப்பது கறவைகள் என்னும் இப்பாட்டு. அப்போ பிராபியம்னு அந்த இலக்கு, அந்த கைங்கரியம், அதனை அறிவிக்கின்ற விவரணமாயிருப்பது சிற்றஞ்சிறுகாலே பாசுரம். ஆக பிராபகம் அதாவது வழி விவரணமான இந்த கறவைகள் பாசுரத்திலே பகவானை ஆசிரயிப்பதற்கு, அவனிடத்திலே தஞ்சம் புகுவதற்கு சௌகரியத்தை செய்து தரும் ஆசிரியன சௌகரிய பாதகமான 4 குணங்களையும் அனுசந்திக்கின்றார்கள். மேலே பார்த்தோமே, வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்வம், சௌலபியம். அதாவது பகவானை அடைய வேண்டுமெனில் அவனிடத்திலே தஞ்சம் புகுகையிலே நம்முடைய குறைகளையெல்லாம் தெரிவிக்க வேண்டும், தாழ்ச்சிகளையெல்லாம் தெரிவிக்க வேண்டுமே ஒழிய நம்மிடத்தில் உள்ள நிறைகளை ஒரு பொழுதும் நாம் சொல்லக்கூடாது. நீசனேன் நிறைவொன்னுமிலேன தாழ்ச்சியை அறிவித்தாரே நம்மாழ்வார். என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்று அவனுடைய மேன்மையை அறிவித்தார். ஆக நம்மிடத்திலே ஒரு நிறை இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவனிடத்திலே தஞ்சம் புகுந்தால் அது தோஷத்தையே விளைவிக்கும், குற்றத்தையே விளைவிக்கும். அவனுடைய அருளை பெறுவது கடினமாகிவிடும், அருள் கிடைக்காமலே போய்விடும். நம்மிடத்திலே கைமுதலின்மை, வேறு கதியின்மை, ஆகிஞ்சன்யம், அனன்ய கதித்வம் ஆகிய இரண்டையும் அனுசந்திப்பதே இங்கே சரணாகதியின் முக்கிய அம்சங்களாக காட்டப்படுகின்றது. எங்களிடத்திலே எந்த ஆகிஞ்சன்யமும் இல்லை, எந்த கைமுதலும் இல்லை, உன்னை தவிர எங்களுக்கு வேறு ஒரு புகழில்லை என்று அனன்ய கதித்வம். இப்படி கோவிந்தா என்ன தெரிவித்தார்களே, சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம் என்னும் குணங்கள் இந்த கோவிந்தா என்னும் திருநாமத்தாலே அனுசந்திக்கப்படுகின்றன. இறைவா என்பதனாலே சுவாமித்துவமானது அனுசந்திக்கப்படுகின்றது. நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே நம்மாழ்வாரும் ஆசிரியன ஸ்தலத்திலே இந்த 4ஐயும் அனுசந்தித்தார். ஆக கறவைகள் பெண் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவுண்ணுமில்லாத ஆய்க்குலத்து என்று தெரிவித்தார்களே, இத்தாலே தங்களுடைய ஆகிஞன்யம், எங்களிடத்திலே எந்த கைமுதலும் இல்லை என்பதனை அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்று தெரிவித்தார்கள். அனன்ய கதித்துவத்தை, அவனை ஒழிய வேறு ஒரு கதியின்மை, அதனை உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று அந்த சரண்யத்துவத்தை, சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும் யோக்கியதை அனுசந்தித்தார்கள் ஆட்சிமார்கள். உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்று தெரிவித்தார்களே, அத்தாலே சம்பந்தத்தை உரைத்தார்கள். அவனுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த சம்பந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அறியாத பிள்ளைகளும் சீறி அருளாதே என்று அபராத க்ஷாமனம் செய்தார்கள். தாங்கள் செய்த குற்றங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டார்கள். இறைவாணி தாராய் பறை என்று பிராபிய பிரார்த்தனம் செய்கின்றார்கள். சரணாகதர்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்வம்பாவித ஸ்வபாவங்கள் இவை என்று இப்பாட்டின் முக்கியமான சாராம்சங்களானவை
காட்டப்படுகின்றன. பாசுரம் 2 வையத்து வாழ்வீர்கள் உய்யுமாறு எண்ணி உகந்து என்று தெரிவித்தார்களே. உய்யும் 6 என்பதை ஒரு எண்ணிக்கையாக கொள்ளலாம். 6 வழிகள் அல்லது 6 அம்சங்கள் அல்லது வழி. 6 என்றால் வழி, உய்வதற்கு உண்டான வழி. யாது என்னால் சரணாகதி மார்க்கம், சித்தோபாயமான பிரபத்தி மார்க்கம், அதான் உய்யும் 6. அப்படி சித்தோபாயத்தாலே ஓய்வு. அந்த சித்தோபாயத்திற்கு எது 6, எது வழி என்னால் கரபைகள் பின்சென்னு கானம் சேர்ந்துண்போம் என்று பகவானை அடைவதற்குண்டான இவ்வழிகளையெல்லாம் விட்டு, கர்மஜான பக்தி யோகங்களாகிற அனைத்து தர்மங்களையும் விட்டு, சரணாகதி மார்க்கத்தை அனுஷ்டிக்கும் அதிகாரிகளுக்கு பேற்றுக்கு கைமுதலாயிருக்கும் நற்கருமம் இல்லை என்றபடிக்கு, அவன் அருளை பெறுவதற்கு தங்களிடத்திலே எந்த நற்கருமங்களும் இல்லை, எந்த புண்ணியமும் இல்லை. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அவ்வளவே. பசுக்களின் பின்னே போய்த்திருந்து சரீரபோக்ஷணம் பண்ணுபவர்களாய் இருக்கின்றோம் என்பதாலே தங்களிடத்திலே எந்த நற்கருமமும் இல்லை. நோற்ற நோன்பிலேன் உந்தனை விட்டாற்றுகில்லேன் நுண்ணறிவிலேன் என்று தெரிவித்தாரே ஆழ்வார். கூறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என் கணில்லை நின்கணும் பத்த நல்லேன் என்று தெரிவித்தாரே தொண்டடிப்படி ஆழ்வார். எந்த நற்கர்மம் இல்லை. ஒளித்து 3 நிலை ஓம்பும் குறிகொளந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என் கணில்லை நின்கணும் பத்த நல்லேன். உனக்கு பக்தன்னு ஒரு அருகதை இருக்கானா? அதுவும் என்னிடத்தில் இல்லை. எந்த யோக்கியதும் இல்லை. அழியன் நம்பையல் என்னார் அம்மவோ கொடியவாறே என்ன நீ பார்த்து இவன் நம்பையல் இவன் நம்பையல் எனக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டியவன் என்ன அருள் செய்ய வேண்டும் என்று அவனுடைய அருளையே முக்கியமாக எதிர்நோக்கி இருந்த ஆழ்வார். குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவெண்ணிலேன் என்று திருச்சந்த விரத்தத்திலே நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவெண்ணிலேன் தன்னிடத்துல எந்த கைமுதலும் இல்லை இதனை அறிவிக்கின்றார் திருமழிசைப்பிரான். அடுத்து அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம் என்ன இவற்றையெல்லாம் செய்யும் யோக்கியதை இல்லை என்பதற்காக தங்களது இயலாமையை சொல்லுகின்ற விஷயங்கள். எந்த அனுஷ்டானத்தையும் செய்வதற்கு தங்களிடத்திலே சக்தி இல்லை என்று தெரிவிக்கின்ற விஷயம். ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னுமில்லாத கோவிந்தா, எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததான பகவானே உன்னுடைய குணப்பூர்த்தியே நாங்கள் மேலானதாக நினைக்கின்றோம். கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கொழிக்க ஒழியாது என்று அவனுக்கும் தங்களுக்கும் உண்டான சம்பந்தத்தை உணருகை. உன் அடியேனும் வந்து புகழ் உன்னில்லாடியேன் உன்னடிக்கிழமந்து புகுந்தேனே என காட்டியுள்ளபடிக்கு அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே. இப்படி முன்னம் செய்த குற்றங்களுக்கெல்லாம் அபராதக்ஷாமனம் பண்ணுகை. வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக நானே குற்றவாளி என்று இருப்பதென்றோ ஸ்ரீ வைஷ்ணவர்களது லட்சணம். இங்கே முன்னே செய்த அபராதங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்கின்றார்கள். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும்னு அப்படி நாராயணனே நமக்கே என்று தெரிவித்தார்கள். நாராயணன் மூர்த்தி என்று தெரிவித்தார்களே. நாற்றத்துழாய்மடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன் என்னெல்லாம் தெரிவித்தார்களே. இந்த நாராயணன் என்னும் பெயரானது இவர்களுக்கு ஏதோ ஒரு குற்றமுடைய விஷயத்தை சொன்னது போல் ஆயிற்றான். எப்பொழுது இந்திரனாலே கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ய வைக்கப்பட்டானோ அந்த க்ஷணம் முதல் இவனுடைய திருநாமம் கோவிந்தன் என்னும் அந்த கோவிந்த நாமத்தை உரைக்காத குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்டார்கள். இறைவானி தாராய் பறை என்று அப்படி அடையப்பட வேண்டியவனான பகவானியே வழியாக வேண்டுகை. அவனே அடையப்பட வேண்டியவன். அதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தி தருபவனும் அவனே. உபாயமும் அவனே, உபேயமும் அவனே. உபேயம் என்பது இலக்கு, அவனே அடையப்பட வேண்டியவன். உபாயம் என்பது அவனை அடைவதற்கு உண்டான வழி, அந்த வழியையும் அவனே ஏற்படுத்தி தர வேண்டும். இறைவானி தாராய் பறை என்ன தெரிவிக்கின்றார்களே. களைவா துன்பம் களையாய் தொழிவாய் களைகண் மட்டிலேன் என்ன படிக்கு சன்மம் களையாயே உன் அடிசேர் வண்ணம் அருளாயே என்கையாலே பிராபியத்தை உபாயபூதனான நீயே அருள வேணும் என்று அபேட்சிப்பாராயிற்றே அதிகாரிகளாயிருப்பதுன்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா தங்களிடத்திலே எந்த முயற்சியும் இல்லாமல்
மேம்பொருள் போகவிட்டு மேன்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசறிந்து கொண்டு ஐம்புலனகத்தடக்கி காம்பரத்தலை சரித்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசனம். சரணாகதி பண்ணிட்டு நிம்மதியா மாறல கை வைத்து கொண்டு உறங்க வேண்டுமாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். எம்பெருமான் ஒருவனே ரட்சகன். நம்முடைய ரட்சகத்தை நாம் ஒரு பொழுதும் பார்க்கக்கூடாது. நாம் எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. அவன் முயன்று நம்மை ரட்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடியார்களையே அவன் உகக்கின்றான். வாழும் சோம்பரை உகத்தி போலும் என்ன அந்த வாழும் சோம்பர்கள் யாருன்னா சரணாகதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவனிடத்திலே சரண் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக இருப்பவர்கள். ஆக உய்யும் ஆறு எண்ணின்னு இவை யாரும் அப்படி பிரபத்தி மார்க்கத்திற்கு உண்டான அம்சங்களாக இந்த திருப்பாவையின் முக்கியமான பாட்டாலே இதன் சாராம்சங்களானவை உய்யும் ஆறாக ஒரு எண்ணிக்கையாக 6 அம்சங்கள். உய்யும் ஆறு என்ன அப்படி சரணாகதி மார்க்கத்திற்கு உண்டான உயர்ந்த வழிகளாக இருக்கின்ற வைபவங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் என்ன திருக்குறள். அப்படி நுட்பம் நிறைந்த நூல்கள் பல படித்தாலும் மாறாக பிறவியால் பெற்ற உண்மையான அறிவே மிகும். அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்ன அப்படி தங்களது லட்சணத்தையும் குறையொன்றுமில்லாத என்ன அவனுடைய மேன்மையையும் உடைத்து தங்களது நிலையை உணர்த்துகின்றார்கள் ஆய்ச்சிமார்கள் திருப்பாவை ஆகிற இப்பாட்டிலே. விண்ணப்பித்த விஷயங்களிலே பிழைகள் பல ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் க்ஷமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ ஜியர் சுவாமி திருவடிகளே சரணம்.